பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அவங்கள வந்து செல்ல பிள்ளைகளாக வளர்ப்பாங்க. பரணி நட்சத்திரத்தை பிடிக்காத ஆட்கள் இல்லை. சொந்தக்காரங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், அப்பா அம்மாவட்டும், அந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே அவர்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். பரணி நட்சத்திரம் கொண்டவர்கள் விவசாய குடும்பமாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஹோட்டலு, அரிசி கடை, மளிகை கடை, டீ கடை, டிஃபன் கடை, இந்த மாதிரிலாம் வந்து உணவு சார்ந்த தொழில்களை அவர்கள் செய்வது அவர்களுடைய கர்மாவை கழிக்கும். பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம பதிவை சுமந்து வர்றதால இங்க சந்திரன் என்றால் தாய். எப்பவுமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைக்கு தாய் என்பவரும் சரி, அந்த ஜாதகரும் சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து முடிவெடுக்க கூடாது. சந்திரன் என்றால் தாய். அப்ப ஜாதகருக்கு வந்து இந்த பொண்ணை திருமணம் செய்யணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை வந்து தாய் முடிவெடுக்கும் பட்சத்தில் அது தவறாக போகிறது. அப்பொழுது ஒரு 4 பேரை இவங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கள் 4 பேரும் ஒருமித்து சொல்லும் ஒரு கருத்தை வந்து இவர்கள் வேலை தொழிலாக எடுத்து செய்யும்போது இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. ஓம் 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பிரை, போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த செனவடி வேலும் திரும்பவும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர் நிற்பனே. ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நட்சத்திரங்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வந்து பரணி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களுக்கும் அவர்களுடைய வேலை, தொழில், உடலாகிய இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பரணி நட்சத்திரம். பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அவங்கள வந்து செல்ல பிள்ளைகளாக வளர்ப்பாங்க. நல்லா அழகா இருப்பாங்க. அவங்க வந்து அவர்களுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதாவது பரணி நட்சத்திரத்தை பிடிக்காத ஆட்கள் இல்லை. சொந்தக்காரங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், அப்பா அம்மாவட்டும், அந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே அவர்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏனென்றால் அது சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்னு பேரு. அப்ப 2 விஷயம். சந்திரன் அப்படின்னா வந்துட்டு உணவு தொழில் அப்படின்னு பேரு. உணவு, அதாவது இந்த பரணி நட்சத்திரம் கொண்டவர்கள் விவசாய குடும்பமாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஹோட்டலு, அரிசி கடை, மளிகை கடை, டீ கடை, டிஃபன் கடை, இந்த மாதிரி எல்லாம் வந்து உணவு சார்ந்த தொழில்களை அவர்கள் செய்வது அவர்களுடைய கர்மாவை கழிக்கும். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட், வண்டி வாகனம், போக்குவரத்து சார்ந்த தொழில்கள். லைட் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள் இல்லை, லைட் வெஹிக்கிள். அப்போ உணவு சார்ந்ததும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்ததும் இந்த குடும்பத்தை கொண்டவர்கள் வேலை தொழிலாக கொண்டிருப்பார்கள். ரெண்டாவது, இது சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்னும் போது, சுக்கிரன் என்றால் ஆடை, ஆபரணம், அலங்காரம் என்று பெயர். அப்போ ஆடை தொழில்களும் செய்யலாம். இந்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆடை, அலங்காரம், ஆபரணம் என்னும்போது ஆடை தொழில், அதாவது ஜவுளி அப்படின்ற விஷயங்கள் அவங்க செய்யலாம். அதே போல அந்த குழந்தைக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்கள் ரொம்ப அடம்பிடிச்சு தான் வளருவாங்க. இதில் என்ன விஷயம்னா, அவங்க 25 வயசு 30 வயசு ஆனாலும் செல்ல பிள்ளைகளாக அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இப்போ கூட பரணி நட்சத்திரம்னா நான் கேட்பேன், 25 வயசு ஆனாலே உங்கள் பையனுக்கு இன்னமும் நீங்கள் சாப்பாடு ஊட்டிடுறீங்களா அப்படின்னு. அப்போ என்ன விஷயம்னா, பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம பதிவை சுமந்து வர்றதால இங்க சந்திரன் என்றால் தாய். எப்பவுமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைக்கு தாய் என்பவரும் சரி, அந்த ஜாதகரும் சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து முடிவெடுக்க கூடாது. அதாவது படிக்கும் காலகட்டத்தில் இந்த படிப்பை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் ஜாதகர் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் போது சந்திரன் என்பவர் வந்து மனோகாரகன் பேரு. அப்ப இவர்கள் வந்து தெளிவான மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அப்ப சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், சந்திரன் என்றால் தாய். அப்ப ஜாதகருக்கு வந்து இந்த பொண்ணை திருமணம் செய்யணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை வந்து தாய் முடிவெடுக்கும் பட்சத்தில் அது தவறாக போகிறது. அப்பொழுது ஒரு 4 பேரை இவங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கள் 4 பேரும் ஒருமித்து சொல்லும் ஒரு கருத்தை வந்து இவர்கள் வேலை தொழிலாக எடுத்து செய்யும்போது இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அதே போல பரணி நட்சத்திரம் போது அந்த ஜாதகரே வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் படிக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்துட்டு இப்போ பரணி நட்சத்திரம் கேட்டரிங் படிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்காரு. அவங்க குடும்ப தொழில் வந்து விவசாயம். அதே போல தான் பரணி நட்சத்திரம்னால நிச்சயமா அந்த குடும்பத்தில் உணவு தொழில் இருக்கும், அல்லது டிரான்ஸ்போர்ட் தொழில் இருக்கும், அல்லது ஜவுளி தொழில். இதை சார்ந்து இவர்கள் செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதே போல பரணி நட்சத்திரம் அப்படின்னும் போது திருச்சி பக்கம் இருக்கிற யமன் கோயில் வந்து இவர்களுக்கு சிறப்பு. ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் வந்து யம பகவான். அதனால வந்து அந்த கோயில் போயிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லை, உலகத்திலேயே வந்து 2 இடத்துல தான் இந்த கோயில்கள் இருக்குது. அதாவது ஒன்று திருச்சி பக்கம் இருக்குது, மற்றொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி அணை அப்படின்ற அணையில வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மாட்டு வாயில தண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டோம்னா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற என்றும் 16
மார்கண்டேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த மார்கண்டேஸ்வரரை வழிபட்டு வர்றதும் இவர்களுக்கு நன்மை. ஸோ பரணி தரணி ஆளும் அப்படின்னு பேரு, பிடிவாத குணம் கொண்டவர்கள், இவங்க ஜெயிப்பாங்கன்னு பேரு. ஆனால் முக்கியமான விஷயங்கள் வந்து இவர்களும் முடிவெடுக்கக்கூடாது, இவர்களுடைய தாயும் முடிவெடுக்கக்கூடாது. தொழில் உணவு சார்ந்து, டிரான்ஸ்போர்ட் சார்ந்து, ஜவுளி சார்ந்து செய்யும்போது இவருடைய வாழ்க்கை வந்து எல்லா வளங்களும் பெற்று இவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.